ஐட்டங்களுக்கு நல்லா தூள் போட்டு வேற மாதிரி செஞ்சு செதுக்கி வச்சு இது இப்படி இருக்கும். இது ஒரு வடை. இது பெரிய இறால் வச்சு இது ஒரு வடை. இது சின்ன சின்ன இறால் போட்டு ஒரு வடை. நண்டு இந்த பில்டிங் ஒன்று பெருசாக இருக்கு, ஒன்று சின்னதாக இருக்கு. நடுவில் ஒரு தூணொண்டு வச்சு இவ்வளோ தூரம் போகும் மாதிரியால இங்கேருந்து அங்கே போகும். அண்ணாயிரம் கப்பலுக்கிட்ட போகும் அவ்வளோதான். இந்த பில்டிங் ஒன்று பெருசாக இருக்கு, ஒன்று சின்னதாக இருக்கு. நடுவில் ஒரு தூணொண்டு வச்சு அண்ணா. ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு நினச்சேன்னா கோல்ட் ஃபேஸில் நிற்கிறேன். கோல்ட் ஃபேஸில் முன்னுக்கு ஒரு காலி ஃபேஷன் ஒரு சொல்லி ஒரு மோல் இருக்கு. இந்த மோலுக்குள்ளுக்கு போனேன்னு சொன்னால் தனி வெளிநாடு மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்ட் ஃபேஸில் என்னென்ன இருக்குமென்னு சொல்லி அந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டணும் உங்களுக்கு. நீங்கள் லைட்டாக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக இருக்கும். பார்த்துருவாங்க. இங்கே பாருங்கள் வியூ எப்படிங்க. கடும் காப்பமாயிக்கிங்க அதெல்லாம் பயங்கர காப்பமாயி இந்த தலை கிலோ எல்லாம் ஒட்டஞ்சி சுக்குநூறாயிரும். என்ன என்ன சொல்ல விரும்பி வீடியோ என்ன சொல்ல நோக்கமன் என்ன முன்னுக்கு நான் வச்சுக்கிறது என்ன இது வந்து ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து புராண காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறது. அங்கே வரும் எங்களோட தேசிய கொடியும் தேசிய சிலையும் சிங்கம் மட்டும் நிற்காரண்ணா. ஓ இதை பார்த்துருவோம்பா. இது யாரு வச்சதோ சல்தான். இது ஒரு நினைவு சின்னமா வச்சிருக்கி. இடத்த வந்து பட்டமெல்லாம் இருக்கு. இப்போ அந்த பறவைகளின் பட்டம் என்ன சிறலா கொடி பறக்குது பார்த்தீங்களா இப்படி பட்டி. வாங்க இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போ. இதெல்லாம் தனி கடை என்ன அங்கெல்லாம் போய் ஏறலாம் தானே. வாங்க போ. இது வந்து கோல்ட் ஃபேஸ். இதில் உள்ளுக்கு இருக்கு கடைகள். சாயிரு நடிமா என்ன இப்படி உள்ளுக்கு வந்த மனுஷனா இப்படி சின்ன கடன் இருக்கு. இங்கே வந்து காஃபி புல்லண்டி அப்படி நிறைய விஷயங்கள் என்ன. ஜூஸ் ஆட்டி அம்மிக்கு சின்ன சொப் பண்ணு 6 காஃபி. இஞ்சால வந்த மனுஷனா இப்படி நிறைய ஐட்டங்களுக்கு நல்லா தூள் போட்டு வேற மாதிரி செஞ்சு செதுக்கி வச்சு இது பொம்பளையில் கூட்டினாங்க. பெண்களுக்கு தானே இது பிடிக்கும் இந்த ஐட்டம். அச்சார் மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே போன மாதிரி சொன்னால் சின்ன சின்ன கடையில் இருக்கி வேணுமெண்ட ஐட்டங்களை வாங்கி கொள்ளலாம்ண்ணே. நோமட்டா பெருசு விலை இல்லை. அதே மாதிரி இவிடத்தையும் இருக்கி ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். என்ன விலை கூட அஞ்சு இல்லை விலை செம்பலா நோமலை 10 ரூபா 20 ரூபா கூட தனிக்கும். அப்படி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுப்ரியாகவும் இருக்கும். இவ்வளோத்தையும் இருக்கு அந்த செட்டப் ஊறுகாய் செட்டப். நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம். இது ஃபுல்லாக கடை தான். இது முன்னுக்கு வந்த மனுஷன் தான். இவ்வளோ இறால் செக்ஷன் என்ன இறால் வடை நம்ம செட்டிங் ஆகலை. இப்போ நல்ல மேலே வைக்கிறான். இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. வடையில் எப்படி
அந்த கடை ஓப்பன் ஆயிடுச்சு. தோசை, இறால் வடை, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நண்டு, வடகம் வேணுமா? நம்ம வந்து சாப்பிட்டோம், அதால் நாங்கள் வடை வாங்கலை. நீங்கள் வந்தால் கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்டதாலே சாப்பிடுங்க, அதான் வேறு. அப்படியே போன மனுஷனா இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கிரவுட்டு கொஞ்சம் குறையும். காரணம் என்னடா, திங்கக்கிழமைண்டா. திங்கள் செவ்வாய் வராது, சனி ஞாயிறு நல்ல கிரவுட் ஆகி. இந்த கடை பாருங்கள் இப்படியா பல சொல்லு கால் தம்மைன்னு ஆயிடுச்சு மாமாவுக்கு. போமண்ணா பாருங்க நடுவி வடக்கடை. இப்படித்தான் நிறைய வடக்கடைகளும் நிறைய சின்ன சின்ன கடைகளும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சனி ஞாயிறு தான் இங்கே வந்து கடும் க்ரௌட் ஆகி சூப்பராகி பார்க்குறதுக்குன்னா. மற்ற நாள்லாம் கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் குறைய தணிக்கும். வந்து இறால் வடைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன இறால் வச்சு இப்படி இருக்கும். இது ஒரு வடை. இது பெரிய இறால் வச்சு இது ஒரு வடை. இது சின்ன சின்ன இறால் போட்டு ஒரு வடை. நண்டு, இப்படி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. மெயினான இதாம் வந்து போர்ட் சிட்டி என்ன இன்னும் வேலை முடியலை. இதில் நிறைய உள்ளுக்கு சொப்பெல்லாம் திறந்திப்பான சில வேலைகள் இன்னும் தொடங்காம தானே. அவடத்தை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பில்டிங் தான் காலிஃபேஸ் மால். ஹில்டன் ஹோட்டல் தானே நாய். அதான் நினைக்கிற ஐயா. அப்படியே நம்ம இங்கே வந்த மனுஷனா இவிடத்த ஒரு நூடுல்ஸ் ஷாப் பண்ணுறீங்க. அப்படியே வந்த மனுஷனா ஐஸ் பழம் இருக்கு. இப்போ பட்டமெல்லாம் பறக்குது. இது வந்து உண்மையான இது இல்லை, பறவை இல்லை, சும்மா பட்டம் தானே. அது உண்மையாக பறக்காம தனிங்களா. நான் வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.